நன்னடத்தை அலுவலர். என் பேர் பன்னீர்செல்வம். பரமக்குடி நன்னடத்தை அலுவலராக இருக்கேன், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில். நன்னடத்தை அலுவலர் பதவிங்கிறது குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டம் 1958 அதன்படி உருவாக்கப்பட்ட பதவி. இந்த பதவியோட வேலை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ரெஃபர்மேஷன், ரீஹாபிலிட்டேஷன், ரீஇன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, நம்ம கிளை சிறை போய் விசாரணை சிறைவாசிகளை பார்வையிட்டு அவங்களுக்கு குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டத்தை எடுத்துரைப்போம். அதுபோக அவங்களுக்கு இலவச சட்ட உதவி மையம், அடிப்படை வசதிகள், மருத்துவ வசதி அனைத்தையும் நம்ம கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்வோம். அதுபோக நம்ம தண்டனை சிறைவாசிகள் விடுதலை அடைகிற போது நம்ம விடுதலை அளிக்கிறதுக்கு வெளியில் இருந்து வர்ற ரிப்போர்ட், அதாவது சிறைவாசியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கா, இல்லை சிறைவாசினால அவங்களுக்கு மறுபடியும் பாதிப்பு வருமா அப்படின்னு பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம். அந்த ரிப்போர்ட்டின் படி அவங்கள விடுதலை பண்ணுவாங்க. அந்த பொது மன்னிப்புல விடுதலை பண்ணும்போது நம்ம 3 வருஷம் அவங்கள கண்காணிப்பில் வச்சு அவங்கள மறுவாழ்வு பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருள் உதவி, நிதி உதவி பண்ணி அவங்க வாழ்க்கையில் மறுவாழ்வு பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து வருகிறோம். இந்த மாதிரி பல உதவிகள் நம்ம அது போக இந்த குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டத்தில் ஒரு சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா, முதல் முறையாக இல்லை தெரியாமல் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன், இந்த குற்றத்தை எண்ணி நான் மனம் திரும்பி வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டத்தின்படி விடுதலை அடைந்தாங்கன்னா அவங்க படிக்கிற இளைஞர்கள் இவங்களாம் போட்டித் தேர்வில் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த சட்டத்தின்படி. அதுக்கு நம்ம நன்னடத்தை அலுவலரோட அறிக்கை அவங்களுக்கு தேவைப்படும். இந்த 18 to 21 வயசு இருக்கிற அஃபண்டர்ஸ், அதாவது குற்றம் செஞ்சவங்க நன்னடத்தை அலுவலரோட அறிக்கையை பெற்று ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க ஜட்ஜு. அதுபடி நம்ம அந்த குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டத்தை சமூகத்தில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றோம். இப்போ கிளை சிறை, மத்திய சிறை 2 விதமான சிறைகள் இருக்கும். அதில் கிளை சிறை அப்படிங்கிறது விசாரணை சிறைவாசிகள் இருக்கிற இடம், அதாவது ரிமாண்ட் பிரிசனர்ஸ். அவங்களுக்கு அடிப்படை வசதிகள், டாக்டர் மருத்துவ வசதி, நூலக வசதி, அதுபோக பெண்கள் கிளை சிறை அப்படின்னு இருந்தால் ஆம்புலன்ஸ் வசதியோடு வச்சுருக்கோம். இதில் இலவச சட்ட உதவி மையத்தோட லீகல் எய்டுன்னு சொல்லுவோம். அந்த லீகல் எய்டு வழக்கறிஞர் மூலயமா அவங்க சப்போஸ் ஒரு குற்றவாளி எனக்கு வக்கீலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த விசாரணை சிறைவாசிக்கு அவங்களுக்கு இலவச சட்ட உதவி மையம் மூலம் இலவச வக்கீல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதுபோக நம்ம மருத்துவ வசதி, மருத்துவர்கள் உடனே எந்த விதமான பிரச்சனைகள் உடல் ரீதியாகவோ பிரச்சனை மன ரீதியாக இருந்தாலும் கூட சைக்காட்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸ் வசதியோட சப்ஜெக்டில் இருக்கும். இப்போ மத்திய சிறை அங்கே அப்படி யார் இருப்பாங்கன்னா, விசாரணை சிறைவாசியும் இருப்பாங்க, தண்டனை சிறைவாசியும் இருப்பாங்க. தண்டனை சிறைவாசி அங்கே படித்து பாஸ் பண்ணி வர்ற அளவுக்கு 10th 12th டிகிரிலாம் முடித்து பாஸ் பண்ணுற அளவுக்குலாம் கல்வி வசதியோடு அங்கே வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம இந்த துறையவே சிறைத்துறை அப்படின்னு இருந்ததை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைன்னு இந்த துறையை பேர் மாற்றம் செஞ்சாங்க. இங்கே சிறையில் முக்கியமாக தண்டிக்கப்படுறத விட சீர்திருத்தப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு தான் இவ்வளவு வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க. அனைத்து வசதியும், உணவு, இப்போ கூட சமீபத்தில் நம்ம கிளை சிறையிலிருந்து மத்திய சிறை வரைக்கும் அனைத்து சிறைவாசிகளுக்கும் உணவு முறைகள், முன்னாலெல்லாம் சிக்கன் அதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ சிக்கன், முட்டை, சன்னா மசாலா இந்த மாதிரி அடிப்படை உணவு வசதியும் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களோட வசதிக்காக. இப்போது நமது தமிழக அரசு தண்டனை சிறைவாசிகளை விடுதலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்மக்கிட்ட நன்னடத்தை அலுவலரோட ரிப்போர்ட் கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் கால்ஃபர் பண்ணுறதுல என்ன முக்கிய அம்சமாக இருக்கும் அப்படின்னா, நன்னடத்தை அலுவலர் சிறைவாசியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு திரும்ப பாதிப்பு வருமா அப்படின்றும், பாதிக்கப்பட்டவங்களால் சிறைவாசிகளுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறதையும்
கள ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பார். அதன் அடிப்படையில் தான் தண்டனை சிறைவாசிகளை அரசாங்கம் முன் விடுதலை செய்வாங்க. இதுபோ இந்த நன்னடத்தை அலுவலரோட இன்னொரு பணி மறுவாழ்வு பணி அப்படிங்கிறது முக்கியமான பணி. அந்த பணியை பொறுத்த வரைக்கும் விடுதலை அடைந்த சிறைவாசிகள் நலச்சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தின் மூலமாக விடுதலை அடைந்த சிறைவாசிகளுக்கு கடந்த முறை முதல்வர் அவர்களால் 660 பேர்த்துக்கு 50,000 ரூபாய் வீதம் விடுதலை அடைந்த சிறைவாசிகளுக்கு மறுவாழ்வு பணிக்காக வழங்கப்பட்டது. அதுபோல தற்போது அடுத்தடுத்து விடுதலையாகக்கூடிய சிறைவாசிகளுக்கும் அவங்களோட மறுவாழ்வு பணிக்காக விடுதலை அடைந்த சிறைவாசிகள் சங்கத்தின் மூலமாக நிதியுதவி பெற்ற வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இளம் தலைமுறைகள் குற்றத்தில் ஈடுபடும் போது அவங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 18 to 21 வயசுக்குள்ளே இருக்கிற இளம் குற்றவாளிகளுக்கு நன்னடத்தை அலுவலரோட ரிப்போர்ட் வாங்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டத்தின்படி இருக்குது. அதுபடி இளம் தலைமுறைகளை நம்ம சீர்திருத்தம் பண்ணி நல்ல விதமாக அவங்கள வெளியில் கொண்டுட்டு வந்து குற்றவாளிகள் மறுபடியும் திரும்ப தப்பு பண்ணாமல் இருக்கிற மாதிரி நாங்கள் குறைந்தபட்சம் 1 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 3 வருஷம் பொதுமக்கள் குற்றவாளிகளை கண்காணித்து அந்த அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா இளம் குற்றவாளிகள் மறுபடியும் குற்றம் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த பாதிக்கப்பட்டோர் நல நிதி அப்படின்னு ஒரு நிதியை நம்ம அரசாங்கத்தால் இயங்கியது. இதில் இந்த நிதி தண்டனை சிறைவாசிகளோட சம்பளத்தில் 20% பிடிமானம் செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 50,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு காயத்தை பொறுத்து தொகையும் அதுபோக அவர்கள் வீட்டில் குழந்தைகளோ பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் குழந்தைகளோ கல்வி பயின்றாங்களோ கல்லூரி பயின்றாலோ அவங்களுக்கு தனியாக 10,000 ரூபாயும் 50,000 + 10,000 60 ரூபாயும் பாதிக்கப்பட்டோர் நிவாரண நிதியாக தமிழக அரசு வழங்கி வருகிறது நன்னடத்தை அலுவலகம்.